நாயன்மார் என்பவர்கள் ஏதோ இந்த கோயில்ல ஏதோ அவங்கெல்லாம் சின்ன பசங்கெல்லாம் சேர்ந்து எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க அப்படி நினைக்கிறது இல்லை. அவர்கள் ஏன் கொண்டாடப்பட வேண்டும், அவர்கள் ஏன் கொண்டாடுவதற்காக கோயில்களில் திருமேனி தாங்கி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னார். அவர்கள் இல்லை என்றால் இன்னைக்கு நாம திருநீரு பூசி இருக்கிற வாழ்க்கையை பெற்றிருக்க மாட்டோம். இந்த நாடு சமணத்துக்குரிய நாடாகவும் பௌத்தத்துக்குரிய நாடாகவும் மாறி போயிருக்கும். இன்னைக்கு இந்த நாடு சைவமாக இருக்கிறது, நாமெல்லாம் மகிழ்ச்சியோடு நெத்தியில திருநீரை பூச முடிகிறது என்று சொன்னார். இவர்கள் இந்த மண்ணில் வந்து வாழ்ந்த வாழ்க்கை தான் இந்த அடித்தளத்தை நமக்கு கொடுக்கிறது. இது ஏதோ நம்ம நீங்க பெருமைக்காக ஏதோ புகழ்ச்சிக்காக சொல்லுகிறோன்னு ஒருபோதும் கருதிடாதீங்க. உங்களுக்கு ஒரு செய்தி சொல்ல வேண்டும் என்றால், புத்தர் பிறந்தது இந்திய திருநாட்டில், மகாவீரர் என்று சொல்லப்பெறுகின்றவர் பிறந்தது இந்திய திருநாட்டில். அவங்க ரெண்டு பேருமே இந்தியாவில் பிறந்த ஞானிகள், சந்தேகமே இல்லை. ஆனால் அவங்க சொன்ன கோட்பாடு இந்திய மண்ணில் வெற்றி பெற முடியல. ஏன்? நீங்க யாராவது நம்ம வரலாறு படிக்கும்போது புத்தரை பற்றி படிச்சிருப்போம். அவர் தான் இந்த மண்ணு தோன்றாரு, ஒரு இறப்பை பார்த்தாரு, சிந்தித்தாரு, அவர் ஒரு நூல் கொடுத்தாரு, அதுக்கு பின்னாடி ஒரு நெறியா வந்துச்சு. அவர் எதை மறுக்க வந்தார்?